Assalamu alaikum students. Unit 8, exercise 8.2, question number 8. The mean and standard deviation of marks obtained by 40 students of a class in 3 subjects, mathematics, science and social science are given below. Subject, mean and standard deviation, max, science, social. Max உடைய மீன் உடைய வேல்யூ 56 and standard deviation உடைய வேல்யூ 12. Science உடைய மீன் உடைய வேல்யூ வந்து 65 and standard deviation உடைய வேல்யூ 14. Social science உடைய மீன் உடைய வேல்யூ வந்து 60 and standard deviation வேல்யூ 10. Which of the three subject shows highest variation and which shows the lowest variation in marks? என்ன கேட்டிருக்காங்கன்னா highest variation and lowest variation கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஹையஸ்ட் வேரியேஷன் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா எது வந்து அதிகமாக மாறிக்கிட்டே இருக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. லோயஸ்ட் வேரியேஷன் மீன்ஸ் எது வந்து மாறாம நிலைப்புத்தன்மையாக இருக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அர்த்தம். ஓகேங்களா? It's called as highest consistent, lowest consistent. ரெண்டு விஷயம் இருக்கு. lowest variation means is called as consistent அர்த்தம். highest variation means is called as என்ன சொல்றது inconsistent meaning. ஓகேங்களா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நமக்கு highest variation, lowest variation நம்ம கண்டுபிடிக்க போறது coefficient of variation அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது. அப்ப நான் எழுதுறேன் coefficient of variation CV equal to 6 sigma divided by x bar into 100. சரிங்களா? அது அதோட யூனிட் வந்து பர்சன்டேஜ். நம்ம கடைசி நம்ம பர்சன்டேஜ் போடணும். ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஃபார் மேக்ஸ் அப்ப CV ஈக்குவல் டு அப்ப சிக்மாவோட ஆன்சர் பாருங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ் பார். இது வந்து நமக்கு மீன்னா எக்ஸ் பார் அர்த்தம் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திஸ் இஸ் கால்ட் அஸ் சிக்மா. சரிங்களா? அப்ப நமக்கு எழுத பாருங்க. ஃபர்ஸ்ட் சிக்மாவோட ஆன்சர் 12 டிவைட் பை நமக்கு எக்ஸ் பார் ஆன்சர் 56 into 100. ஸோ நீங்க மேல மல்டிபிகேஷன் பண்ணா 1200 டிவைட் பை 56. இதை நீங்க ரெண்டுமே கேன்சல் பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 21.428%. அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து சயின்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஃபார் சயின்ஸ் CV ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா தான் நான் வேல்யூ மட்டும் அப்ளை பண்றேன் பாருங்க. சிக்மாவோட ஆன்சர் 14, எக்ஸ் பார் ஆன்சர் 65 into 100. ஸோ இந்த ரெண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 1400 டிவைட் பை 65. ஸோ இந்த ரெண்டு நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 21.538% வரும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் பாருங்க. அப்போ சோசியல் சயின்ஸ் CV ஈக்குவல் டு 10 டிவைட் பை 60. ஏன்னா வந்து சிக்மாவோட ஆன்சர் 10, எக்ஸ் பாரோட ஆன்சர் 60 into 100. ஸோ இதை நீங்க வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16.67%. இதுல நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க 42, இங்க 53. அப்ப ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு என்னதான் வருது? சயின்ஸோடைய வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ வருது. எது நம்ம லோயஸ்ட் வேல்யூ வருதுன்னா 16.67. அப்ப இங்க எழுதுறோம் பாருங்க. the highest variation is science. அப்ப சயின்ஸோடைய வேல்யூ தான் ஹையஸ்டா இருக்கு. and lowest variation வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து social science. that's a result.